Next sixth sum போலாம். When Kala woke up, her body temperature was 102 degree Fahrenheit. காலையில் எந்திரிக்கிறப்ப அவர் பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கா? 102 degree Fahrenheit இருக்கு. So it took medicine for fever. ஃபீவராக இருக்கிறதுனால, அதாவது 100க்கு மேலே போயிடுச்சுனாவே ஃபீவர் தான். மெடிசன் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 hours கழிச்சு 2 degree Fahrenheit என்ன ஆயிடுச்சு? லோ கம்மி ஆயிடுச்சு. இப்போ வாட் வாஸ் த டெம்பரேச்சர் தென்? 2 hours கழிச்சு 2 degree Fahrenheit கம்மி ஆயிடுச்சுன்னா இப்போ அவளோட டெம்பரேச்சர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ ஸ்டார்டிங் எவ்வளோ இருந்துச்சு? பாடி டெம்பரேச்சர் 102 degree Fahrenheit. 2 hours கழிச்சு என்னவாயிருச்சு? 2 hours கழிச்சு என்ன ஆயிடுச்சு? 2 degree லோயர் ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ என்னன்னா எந்திரிக்கிறப்ப 102 degree Fahrenheit இருந்தது. 2 hours கழிச்சு 2 degree லோயர் வந்திருக்கா. ஸோ அதனால நான் மைனஸ் போட்டிருக்கேன். இப்போ 102லேருந்து 2 மைனஸ் பண்ண என்ன வரும்? 102லேருந்து 2 degree மைனஸ் பண்ணுங்க. 2 - 2 0 0 0. ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்கு? 100 degree Fahrenheit இருக்கு. அவ்வளோ ரொம்ப ஈஸியான சம் தான். இந்த கொஸ்டின் பார்க்கறது கொஞ்சம் பெருசாக இருக்குது. நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓக்கப்னா வேக்கப், வேக்கப்போட பாஸ்ட் டென்ஸ். சரியா? காலையில் தூங்கி எழுந்திரிச்சிடப்ப டெம்பரேச்சர் வந்து 102 degree Fahrenheit இருக்குது. ஒரு மெடிசன் எடுத்த 2 hours கழிச்சு என்ன 2 degree கம்மி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இருந்தது இவ்வளவு. 2 degree Fahrenheit லோயர்னு ஒரு வேர்டு வந்திருக்கா. லோயர்னா என்னது? மைனஸ் பண்ணும். இதே ஹையர்னா ப்ளஸ்ஸு. ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 100 degree Fahrenheit. அவ்வளோதான். அப்போனா வாட் வாஸ் த டெம்பரேச்சர் தென்? டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது? 100 degree Fahrenheit. ஓகே, இப்போ 6 சம் கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் 7 சம் போகலாம்.